விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நரிக்குடியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது தொண்டர் ஒருவரின் பெண் குழந்தைக்கு இளமதி என்று பெயர் சூட்டினார். காய்கறி சந்தையில் வியாபாரிகளிடம் வெண்டைக்காயை உடைத்து பார்த்து அவற்றின் தரம் மற்றும் வியாபாரம் குறித்து கேட்டறிந்தார். இல்லை நல்லா இருக்கு. அதை உடஞ்சி டக்குன்னு உடையது பற்றியா நான் உடைச்சு நல்லா இளங்காய். கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் பரப்புரையின் போது தொண்டர்களுக்கு டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ராஜீவ்காந்தி, பெத்தாசமுத்திரம், அலம்பலம், கிருஷ்ணாபுரம், பாக்கம்பாடி, கூகையூர் உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது இனிப்பகம் ஒன்றுக்கு சென்ற அவர் அதிமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் டீ போட்டு கொடுத்து ஆதரவு திரட்டினார். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் வரும் 12ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்க உள்ள பரப்புரை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. விவேகானந்தா கல்லூரி மைதானத்தில் கன்னியாகுமரி மாவட்ட 6 தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இதற்காக பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் மதியழகன் போண்டா வடை சுட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். பர்கூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். தேனி மாவட்டம் கம்பம் தொகுதி தாவேகா வேட்பாளர் உணவகத்தில் பரோட்டா தயாரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கம்பம் தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா கம்பம் நகரில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களில் விசில் ஊதியவாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது புதுப்பள்ளி வாசல் அருகிலுள்ள உணவகம் ஒன்றில் பரோட்டா தயாரித்து அவர் ஆதரவு திரட்டினார். காட்பாடி தொகுதி அதிமுக வேட்பாளர் ராமு தரையில் நெசவு செய்து வாக்கு சேகரித்தார். காங்கேயநல்லூர் பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் நெசவு தொழிலில் ஈடுபட்டவர்களுடன் சேர்ந்து இயந்திரத்தில் நூல் நாற்றினார். 1999 பாஜகவுடன் கூட்டணி வைத்தபோது மட்டும் திமுகவிற்கு இணைத்ததா என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். சாத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்தவர் திமுகவும் தற்போது ஒரு தேசிய கட்சியுடன் தானே கூட்டணி வைத்துள்ளது என்று கேள்வி எழுப்பினார். 1999ஆம் ஆண்டு அப்போ அவர் யாரோடு இருந்தார்? அன்றைக்கு மட்டும் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு எப்படி இனித்திருந்தது, இன்றைக்கு இப்படி கசக்கிறது. சரி, இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியோடு தானே இன்னைக்கு திமுகவும் பயந்து இருக்கிறது. ஏன் தனித்து போட்டியிட முடியவில்லை? சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிறந்தகை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடக்கும் போது காவல்துறையை, உளவுத்துறையை கையில வச்சுட்டு இருக்க எடப்பாடி என்ன சொன்னாரு? நான் தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சுட்டேன், தெரியாதுனார். இது சட்டம் ஒழுங்கு நடைமுறையில் இருந்துச்சாப்போ? பெரம்பலூரில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அழைப்பதழை மாவட்ட தேர்தல் அலுவலர் வீடு வீடாக சென்று வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பொதுமக்களிடையே வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. பறையாட்டம் மூலமும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் ராஜேந்திரன் நடைபயிற்சி மேற்கொண்டவர்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்களையும் யோகா பயிற்சி மேற்கொண்டவர்களையும் சந்தித்த அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களிடம் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டினார். திருப்பூர் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் காடேஸ்வரா தங்கராஜ் பள்ளிவாசல் முன்பு இஸ்லாமியர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். திருப்பூர் தெற்கு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் காடேஸ்வரா தங்கராஜ் செரங்காடு பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் அவர் தனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டார். தேர்தல் நாளில் பெண்கள் வாக்களிக்க வராமல் கணவருக்கு காப்பி தயாரித்து கொடுத்துக் கொண்டிருந்தால் அடுப்புகளை தூக்கிச் சென்று விடுவேன் என ஆரணி அதிமுக வேட்பாளர் ஜெயசுதா கலகலப்பாக பேசினார். இரும்பேடு பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் பெண்களுக்கு அதிமுக அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி பரப்புரை செய்தார். 23ஆம் தேதி காலையில 7 மணிக்கெல்லாம் யார் யார் ஓட்டு போட போய்க்கிறீங்க, யார் யார் காப்பி போட்டுக்கிறீங்கன்னு பார்ப்பேன். காப்பி போட்டுக்கிற அடுப்பெல்லாம் கப்பு கப்பு நிறுத்திட்டு அடுப்பு நானே தூக்கி போயிடுவேன். என்ன சொல்றீங்க? பரவாயில்லையா? கரூரில் திமுக வேட்பாளர் ஆசி எம் தியாகராஜன் காந்தி கிராம பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திறந்த வாகனத்தில் சென்ற தியாகராஜனை பெண்கள் மலர் தூவி வரவேற்றனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரரும் கரூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளருமான அசோக் குமாரும் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார்.
தேர்தலுக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜயையும் அவருடன் இருப்பவர்களையும் பார்க்கவே முடியாது என நடிகர் இமான் அண்ணாச்சி தெரிவித்தார். கடையநல்லூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு வாக்கு சேகரித்த போது இதனை அவர் தெரிவித்தார். 23ஆம் தேதி வரைக்கும் சொல்லுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் பாவம் அவரையும் பார்க்க முடியாது, அவர் கூட இருந்த ஆட்களையும் பார்க்க முடியாது. அதனால எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே, நம்மளும் டக்குனு ஒரு முதலமைச்சர் ஆயிடலாம். அதெல்லாம் சாதாரண விஷயமா? தமிழ்நாட்டு மக்களினுடைய தேவைகளை அறிந்து அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அதெல்லாம் நம்ம முதல்ல நல்லது செய்யுங்க. சிவகாசி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அசோகனை வரவேற்கும் விதமாக அக்கட்சியின் மாமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பேண்ட் வாத்தியம் இசைத்தார். இசைக்கலைஞர்கள் இசைத்துக் கொண்டிருந்த போது திடீரென அதை வாங்கிய ரவிசங்கர் உற்சாகமாக இசைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற ஆட்டோ பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். வரும் சட்டசபை தேர்தலில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு ஆட்டோ வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் கட்டாயம் தனது ஜனநாயக கடமையை 100% பதிவு செய்வேன், எனது ஓட்டு எனது உரிமையை, என் ஓட்டை விற்க மாட்டேன் என உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சோலை சேதுபதி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது மலர் வியாபாரிகளுக்கு பூக்கட்டி கொடுத்து கவனத்தை ஈர்த்தார். நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வந்த பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் ஹெலிகாப்டரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். உதகை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் போஜராஜனை ஆதரித்து பரப்புரை செய்ய கோவையில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் அண்ணாமலை உதகைக்கு வந்தார். தீட்டுக்கல் ஹெலிகாப்டர் தளத்தில் அவர் வந்து இறங்கியவுடன் ஹெலிகாப்டரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். திமுக அரசு வழங்கிய 501 தேர்தல் வாக்குறுதிகளில் 15% மட்டுமே நிறைவேற்றியுள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை பாஜக வேட்பாளர் போஜராஜனை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி என்று சொல்வதை விட யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆட்சியாக 5 ஆண்டு காலம் பேக் பெஞ்சராக முதலமைச்சர் காலம் கடத்தி விட்டார். பேக் பெஞ்சர். திருவண்ணாமலையில் அமைச்சர் ஏவா வேலுவிற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த திமுக மாணவரணி செயலாளர் வீரமணி கல்லூரி மாணவிகளுடன் உற்சாகமாக நடனமாடினார். திமுகவிற்கு வாக்கு கேட்டு துண்டு பிரசுரங்களையும் அவர் வழங்கினார்.